பட்டிமன்றம் வாயிலாக நமக்கு கூற வருகிறார்கள் நமது பள்ளி மாணவர்கள். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான தலைமை வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சான்றோர்களையும் என்னை போன்றவர்களையும் வழங்கி மாலை வணக்கத்தினை உரிதாக்குகின்றேன். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பெரிதும் நுழைப்பார்கள் ஆசிரியரா பெற்றோரா என்ற தலைப்பில் தங்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். பெற்றோர்கள் தான் என்ற அணியிலிருந்து சாருகா, மாதவஸ்ரீ, கவிதையா. ஆசிரியர்கள் தான் என்ற அணியிலிருந்து நித்யஸ்ரீ, பாட்டிலா, புகழினியர். எனக்கு என்னமோ இந்த ரெண்டு அணியுமே வில்லங்கமான அணிதான். ஏன்னு கேட்டா பெற்றோர்னு பேசிட்டு ஸ்கூலுக்கு போனா அங்க என்ன நடக்கும் தெரியல, ஆசிரியர்னு பேசிட்டு வீட்டுக்கு வந்து அங்க சாப்பாடு கிடைக்குமா தெரியல. நீ ஆசிரியர் தானே பேசுனேன், அங்கேயே போய் கேளுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல. சரி, இந்த பட்டிமன்றத்தோட முதல் ஆளா பெற்றோர்கள் தான் என்ற அணியிலிருந்து பேசுவர்கள் சாருகா. மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பார்கள் பெற்றோர்கள் தான் தலைப்பில் பேச வந்துள்ளேன். தாயின் சிறந்த கொள்கையில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஒரு தாய் தன் குழந்தையை சுமக்கும் போது அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று கனவு காண்கிறார். அந்த குழந்தை நல்லவனா, கெட்டவனா, பொறுமையானவனா, போகானா என்று எதையும் பார்க்காமல் அன்பை மட்டுமே ஊட்டி வளர்க்கிறார் தாய். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் கையிலே, அது நல்லவரா தீயவரா மண்ணை வளர்ப்பினிலே. அன்னை வளர்ப்பினாலே சொல்றாங்களே தவிர ஆசிரியர் வளர்ப்பினாலே யாரும் சொல்வதில்லை நடுவர்களே. என் புகழுக்கும் நல்ல குணங்களுக்கும் காரணம் என்னுடைய பெற்றோர்கள் தான் என்று கூறுகிறார் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். ஆகையால் நடுவர்களே, மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பார்கள் பெற்றோர்கள் தான் என்ற தலைப்பில் என் அணியின் சார்பாக தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என் அணியின் சார்பாக தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனால்தான் அந்த பட்டிமன்றத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட தங்களது கருத்துக்களை புத்தாய்ப்பதித்த தோழிக்கும் நன்றி. அடுத்ததாக ஆசிரியர்கள் தான் என்ற அணியில் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறி தமிழுக்கு தலை வணங்கிறேன். ஒருவன் வளர்வதற்கு காரணம் பெற்றோர்களானால் ஒருவன் உயர்வதற்கு காரணம் ஆசிரியர்கள் மட்டும்தான். குழந்தைகளுக்கு இந்த உலகை காண்பித்தவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்களானால் குழந்தைகள் உயிர் செய்து உலகிய செய்வர்கள் என் ஆசிரியர்கள். எதிரணியில் பேச அன்பு தோல் லிங்கத்தில் பற்றி கூறினால் அதை ஆப்பரவாளின் லிங்கத்தில் தன் குழந்தைகளின் ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். என்னவென்று எழுதினார்கள் தெரியுமா? உழைத்து சம்பாதித்து 1 ரூபாய் உழைக்காமல் சம்பாதிக்கும் 100 ரூபாய் விட மதிப்பு அதிகமான கற்றுக் கொடுங்கள். தொழிலையை ஏற்றுக்கொள்வதும் வெற்றியை அனுபவிக்கவும் கற்றுக் கொடுங்கள். அவனுக்கு பொறாமை குணம் வந்துவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏமாற்றுவதை விட தோல்வியடைவதே சிறந்தது என அவனுக்கு புரிய வைங்கள் என்று கடிதம் எழுதினார். ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியே நண்பனானாலும் தன் மகனின் எதிர்காலத்தில் அவர் நம்போது ஒரு ஆசிரியரை தான். மேலும் ஒன்று கூறினால் ஆசிரியர்கள் பாகுபாடு காட்டுகிறார்கள் என்றார். அது உண்மை அல்ல நடுவர்கள் அவர்களே. அதற்கு நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன். ஒரு குழந்தைகள் தானாக சார்பில் மற்றொரு குழந்தைகள்
கற்றுக்கொடு தால் புரியும் என அறிந்து கொண்டு அறித வகையில் கற்றுக்கொடு அவர் முன்னோற்றவர்களுக்கு நடுவர் அவர்களே ஒருபோதும் பாகுபாடு பாடவில்லை நடுவர் அவர்களே. ஆகையால் நான் அழைத்து கூறுவேன், மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் நுட்பெருப்பின் ஆசிரியர்தான். முன்னாள் ஜனாதிபதியை பற்றி கூறிய அசத்திட்டீங்க. அடுத்ததா பெற்றோர்கள் தான் என்ற அணியிலிருந்து பேசலாம். மாதம் அனைவருக்கும் வணக்கம். நான் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பர் பெற்றோர்களே என்ற அணியிலிருந்து பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, ஆ என்றால் என்ன? நானே சொல்றேன் கேளுங்க. ஆ என்றால் அம்மா. ஆ என்றால் தன் ஆசிரியர். ஆசிரியர் இனிமே அம்மா ஆக முடியாது. நடுவர் அவர்களே, மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பர் பெற்றோர்கள் தாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எதில் பார்த்தாலும் கலப்படம். பசுமாட்டில் கலப்படம், குடிக்கிற பாலில் கலப்படம், சாப்பிட்ற அரிசியில் கலப்படம், ஏன் டெய்லியும் காஃபியில் கலக்கிறோமே சர்க்கரை, அதில் கூட கலப்படம். ஆனால் கலப்படமே இல்லாத ஒரு நாள் பெற்றோர்கள் தாங்க. கலப்படமே இல்லாத ஒரு நாள் பெற்றோர்கள் தாங்க. பெற்றவங்களை தவிர குழந்தையோட முன்னேற்றத்திற்கு வேறு யாருங்க துணையாக இருக்க முடியும்? சரி நடுவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஒரு ஆசிரியர் ஒரு பெற்றோருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுனாங்க. அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த தாய் கதறி அழுறாங்க. அதை பார்த்த பையன் ஏம்மா அழுறீங்கன்னு கேட்டான். அதற்கு அந்த தாய் சொல்கிறாங்க, நீ ரொம்ப புத்திசாலிப்பா, உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூட முடியலையா, அதனால் பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் போய் படின்னு எழுதிருக்காங்கப்பா. டெய்லியும் லைப்ரரி போய் படித்து பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி உலகையே திரும்பி பார்க்க வச்சவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வீடு காலி பண்ணும்போது அந்த லெட்டர் எடிசன் அவர்களின் கைக்கு கிடச்சது. அதை பார்த்துட்டு எடிசன் காலம் எங்கே நின்னார். அதில் அப்படி என்ன எழுதியிருந்ததுன்னா, அவங்க குழந்தை மூல வளர்ச்சியற்ற குழந்தை, அவன் அந்த பள்ளியில் சேர்த்து கொள்ள முடியாது என்று எழுதியிருந்தது.